ஆண்டாள் பிரியதர்ஷினி. ஆரிய நாகரிகம், திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் தமிழ் நாகரிகம் அப்படின்னு புதிதாக கொண்டு வந்து திராவிடத்திற்கு ஒரு இருமுனை தாக்குதல்களை உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்கியிருக்கா? தேசியவாதிகள், தமிழ் தேசியவாதிகள் தமிழ் நாகரிகம்ங்கிறாங்க. இதுவே ஒரு வலதுசாரிகள் அது சிந்து சரஸ்வதி நாகரிகம்ங்கிறாங்க. இந்த ஆரியர்கள் அல்லது வைதிகர்கள் எப்போவுமே இந்த மாதிரி மாயமான்களை தான் முதல்ல அனுப்புவாங்க. அதில் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள்லாம் எப்படிப்பட்ட முகமொழிகளை கிழித்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். வரலாற்றை திருத்தி எழுதுதல், அப்புறம் திரித்து எழுதுதல் அப்படின்னு ரெண்டு உண்டுப்பா. திருத்தி எழுதுதல்னா சரியாக எழுதுதல் அப்படின்னு ஒன்று, திரித்து எழுதுதல் அப்படிங்கிறது ஒன்று. இந்த திரித்து எழுதுதலைத்தான் ஆளுநர் முதற்கொண்டு அல்லது தமிழ் தேசியம் பேசுபவர்கள் முதற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்றைக்கி ஆளுநர் பேசிய அந்த சரஸ்வதி நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த 51A அப்படிங்கிறதுல குறிப்பாக ஹெச்சுங்கிறத பற்றி அவருக்கு நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா அந்த 51A ஹெச்சுங்கிறது அவர் படிச்சிருப்பார், ஐபிஎஸ் வேலை பார்த்தார், அதனால் யூபிஎஸ்சி மூலமாக அதை படிச்சிருக்கலாம். ஆனால் படிச்சிருப்பாரான்னு தெரியலை. அது என்னென்னா டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அதுதான் அந்த அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்படின்னா இவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக பேசி கொண்டிருக்கிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவியில் இருந்து கொண்டு எப்படி ஒரு சரஸ்வதி நாகரிகம் ஒன்று இருந்தது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் என்றால் இது எப்படிப்பட்ட அநீதி! அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராகத்தானே அவர் இருக்கிறார். நிலவியல் அடிப்படையில் அப்படின்னு சொல்றாங்க. என்னது நிலவியல் அடிப்படையில் சொல்றாங்க. சரி, சொல்லுங்க, எங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்க. வேற ஒண்ணுமே நாம கேட்கல. இவங்க சொல்றாங்கல்ல, வேத காலத்திலிருந்து நாங்கள் இருக்கிறோம், வைதிகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் உலகத்தில் தோன்றிய முதல் குடிகள், சமஸ்கிருதம் தான் உலகத்தில் தோன்றிய முதல் மொழி அப்படிங்கிறது. அதுக்கெல்லாம் சான்றுகளை கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் வேற எதையுமே கேட்கல. சான்றுன்னு கேட்டால் உடனே மாநில தலைவர் உடனே நான் சாயங்காலத்துக்குள்ளே கொண்டு வரேன் பாரு, ஆனால் அப்புறம் அவர் மறந்து போயிடுவார். அது மாதிரி தான் ஆளுநரும் பண்ணிட்டு இருக்கார். அதை தவிர இன்றைக்கு அவர் கல்லூரி மாணவிகளிடம் இப்படிப்பட்ட தவறான கொள்கைகளை, தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார். சரஸ்வதி நாகரிகம் என்று ஒன்று இருந்ததுன்னா சரஸ்வதி நாகரிகத்துல என்ன முரண்பாடுகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? என்ன முரண்பாடு? அது எல்லாமே முரண்பாடு தான். அவர் சொல்றார் இல்ல, திராவிடம் என்பது கால்டுவெல் எழுதிய அந்த நூல் திராவிட மொழி குடும்பம் அல்லது திராவிட மொழி ஒப்பிலக்கணம்ங்கிறதே தப்பா, ஃபேக் புக் அப்படின்னு ஆரம்பிக்கும். 5 பாயிண்ட் சொல்லுங்க. இது எந்தெந்த அடிப்படையில திராவிட நாகரிகம்? திராவிட நாகரிகம் என்பது எப்படிப்பட்டது என்றால், அந்த நந்தகுமார் பேசும்போது சொன்னார்ல, நந்தகுமார் பேசும்போது சொன்னாரு திராவிடம் என்ற சொல்லே கிடையாது அப்படின்னு. திரமிழம் அப்படிங்கிறது திராவிடத்தின் அடையாளம் தான், திராவிடத்தின் மூல சொல் தான் திரமிழம் என்பது. அதை தவிர அந்த திரமிழத்துக்கு ஒரு திரமிழ சங்கம் அப்படிங்கிறது கிபி 470 வக்ரநந்தி அவரால் மதுரையில் உருவாக்கப்பட்டிருக்கு. திராவிட சங்கம் கிபி 470. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்ல இருந்தானே எல்லா மொழியும் பிரிஞ்சுது அப்படின்னு. தமிழ் தான் மூல மொழி, அதை யாருமே மறுக்கலையே. விந்தியத்தின் இந்த பக்கத்தில் தமிழ் நாகரிகம்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. விந்தியத்தின் இந்த பக்கம் இருப்பவர்கள் முற்ற முழுக்க, அது ஏன் தமிழ்னு சொல்லிட்டீங்களா, தமிழ் பேசுகின்ற மக்களுடைய நாகரிகம்னு ஆயிடும்ல. அப்ப மீதி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இதையெல்லாம் பேசுபவர்களும் திராவிடர்கள் தான். அவர்களை நாமே வெளியே தள்ளுறோம்ல. இது இன்னமும் நம்முடைய இனத்தை அல்லது தமிழ் மொழி பேசுபவர்களை குறுக்க பார்ப்பது. அதுதான் ஆளுநரும் இந்த தமிழ் தேசியம் பேசுபவர்களும் செய்கின்ற சதி அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். அதற்கு மிக முக்கியமாக கோல்வாக்கர் தன்னுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ங்கிற அந்த புத்தகத்துல மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திருக்குறள், இவை கம்யூனிசம், பெண்ணியம் பேசுபவர்கள், இவர்கள் எல்லாரும் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு. அதனால இந்த ஆரியர்கள் எப்பவுமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அக்செப்ட், அப்ரிஷியேட் அண்ட் அனைஹிலேட். அதான் முதல்ல அக்செப்ட் பண்ற மாதிரி வருவாங்க, திருக்குறளை தூக்கிட்டு வருவாங்க, அப்புறம் திருவள்ளுவருக்கு காவி உடை போடுவாங்க, வள்ளலாரை தூக்கிட்டு வருவாங்க, அப்புறம் வள்ளலாருக்கு காவி உடை போடுவாங்க, சித்தாந்தங்களையும் ஏத்துப்பாங்க முதல்ல. தமிழ் தேசியவாதிகளுக்கு என்னாச்சு? தமிழ் தேசியவாதிகள் இதை என்ன பண்றாங்க? தமிழ் நாகரிகம்னு சொல்லுங்கிறாங்க. அப்ப அவர்களும் சனாதனத்தோடு இணைந்து, அவர்கள் சனாதனத்தோடு தான் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? உடை, உணவு, பேச்சு வழக்கு, நம்முடைய சடங்குகள் எல்லாவற்றையும் ஆரியத்தின் சடங்குகளைத்தான்
தமிழர்களின் சடங்குகள் என்கிறார்கள், இந்தியர்களின் சடங்குகள் என்கிறார்கள், ஆரியர்களின் உடையைத்தான் இந்தியர்களின் உடை என்கிறார்கள், ஆரியர்களின் உணவைத்தான் இந்தியர்களின் உணவு என்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய திராவிடர்களின் அடையாளம் என்பதே ஆரியத்திலிருந்து பெறப்பட்டது என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்போ இது தமிழ் என்கின்ற வார்த்தையை இவர்கள் பிடித்துக்கொண்டு அங்கே தமிழும் கிடையாது, மறைவில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் தான் இருக்கிறது, தேசியம் என்பதும் கிடையாது, அங்கே ஆரியம் தான் இருக்கிறது. டைம் தரேன் நானு மேடம், பேசி முடிச்சோம், டைம் தரேன். அங்கே ஆரியம் தான் இருக்கிறது. எனவே தமிழ் தேசியம் என்பது மறைமுகமாக சமஸ்கிருத ஆரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த முகமூடியை போட்டுக்கொண்டு வந்து நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே இருக்கின்ற எளிய மக்களை குழப்புகிறார்கள். அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதனாலதான் நம்முடைய என்ன மோட்டிவ் இருக்கு? நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள், ஆளுநருக்கு திராவிட ஒவ்வாமை இருக்கிறது அப்படின்னு. அந்த திராவிடியன் அலர்ஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த திராவிட ஒவ்வாமையை தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆளுநர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதற்கு மிக முக்கியமா ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன்பா. இன்னைக்கு வந்த 2 விஷயம். ஒன்று, ஆந்திராவில் நம்முடைய மாண்பமை உச்சநீதிமன்ற நீதிபதி SV ரமணா அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு SV பல்கலைக்கழகத்தில். என்னன்னா, மொழியை காப்பாற்றுவதில், மொழிக்கான உரிமைகளுக்காக போராடுவதில் தமிழர்களை போல் இருக்க வேண்டும் திராவிடர்கள், தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு திராவிட குணம். திராவிட குணம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல, மொழிக்காக, மொழி உரிமைக்காக போராடுவது என்பது திராவிட குணம். அடுத்தது இன்னொன்று, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு என்னன்னா, ரன்பீர் அலகாபாத்தியான ஒரு யூடியூபர் இருக்கார்ல, அவர் பெற்றோர்களை பற்றி, பெற்றோர்களின் இல்லறத்தை பற்றி, பெற்றோர்களின் அந்தரங்கத்தை பற்றி மிக 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 கொச்சையாக பேசினார். அதற்கு நீங்கள் வழக்கு பதிவு செய்யாவிட்டாலும் நாங்கள் செய்வோம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு அவருக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பொழுதுபோக்கு வேலையை செய்யலாம்னு கொடுத்தாச்சு. இதுதான் SV ரமணா அவர்கள் மாண்பமை நீதிபதி பேசியது திராவிட குரல். ஆனால் இந்த அவருக்கு உரிமை கிடைத்திருப்பது ஆரியத்தின் குரல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இங்க இரும்பு காலம்ங்கிறது தமிழ்நாட்டுல தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிடுச்சு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அவருக்கு போட்டியாதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது, சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆளுநர் துவங்குறாரா? ஒரு பக்கம் வரலாற்றை தமிழ்நாட்டில இருந்து எழுதுறாரு முதலமைச்சர், இவங்க சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு கொண்டு வராங்க. நீங்களே பதில சொல்லிட்டீங்க. நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த இரும்பு காலம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றாருல, அதுக்கு சான்றுகளை கொடுத்திருக்கோமா இல்லையா? சான்றுகளை கொடுத்திருக்கிறோம். தொல்லியல் ஆராய்ச்சியின் படியும் அப்படி இல்லைங்கிறது ஆளுநர் தரப்பு வாதம் இல்ல. தொல்லியல் ஆராய்ச்சியின் படியும், இலக்கியத்தின் படியும், மக்களின் வாழ்வியல் படியும், கீழடியில் கிடைத்த பொருட்களின் படியும், சிவகலையில் கிடைத்த பொருட்களின் படியும் நாம் சான்றுகளை கொடுக்கிறோம். அது மாதிரி நீங்க சரஸ்வதி நாகரிகத்துக்கு சான்றுகளை கொடுங்கள். வேற எதையுமே நம்ம கேட்கலையே. நீங்க கிளைம் மட்டும் பண்றீங்கல்ல, குதிரை சிம்பலை சொல்றாங்கல்ல. ஆமா, அதுக்கு ஒரு சான்று இருக்கு. நான் சொல்லிடுறேன். இதை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஆந்த்ரோபாலஜிஸ்ட் டேவிட் ரைச் என்பவர் 2018 மார்ச்ல ஒரு ஆய்வை வெளியிட்டு இருக்கிறார். அந்த ஆய்வு வெளிவந்த பின்பு சங்கிகள்லாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த டேவிட் ரைச்சுக்கு எதிராக பல கண்டன குரல்களை, கண்டனங்களை விமர்சனங்களாக வைத்தாரு. அப்படி அவர் என்ன சொல்லிட்டாருங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப சுலபமா அவர் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றாரு. பீட்சாவை எடுத்துக்கிறாருப்பா. 2018 வந்த தீர்ப்பு ஆராய்ச்சியின் முடிவு பீட்சாவும் இந்தியர்களும் அப்படின்னு கொண்டு வர்றார். பீட்சாவோட பேஸ் இருக்குல்ல, அதுதான் இங்கே இருக்கின்ற ஆதிக்குடிகள். அந்த ஆதிக்குடிகள் யாருன்னா திராவிடர்கள். அந்த பேஸ் அப்படியே இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய சாஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சிந்து சமவெளி மக்கள். இங்கே இருக்கின்ற பல வகையான பன்மைத்துவம் வாய்ந்த மக்கள். ஆனா மேல வந்து போடுறோம்ல வெண்ணெய், அதுதான் வந்தேரிகள், ஆரியர்கள், வைதிகர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதை தவிர பிற்காலத்தில் வந்த ஆரியர்கள், திபெத், பர்மீஸ், அப்புறம் ஆஸ்ட்ரோ ஆரியர்கள், இவர்கள் எல்லோரும் மேல வந்து கொண்டு போய் போடுற நம்ம அந்த டாப்பிங்னு சொல்லுவோம்ல, அது இதுதான் அந்த வெறுமை மக்களுக்கு, எளியவர்களுக்கு புரியும்படி அவர் பீட்சாவை வைத்து அதுதான் பேஸ், இந்திய நிலப்பரப்பு திராவிடர்களால் ஆனது என்று சொல்கிறார். அதுல கூடுதலா இன்னொன்னு சொல்கிறார், 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருந்தவர்கள் திராவிடர்கள், வந்து சேர்ந்தவர்கள் முதல்ல தென்மேற்கு ஈரான் பகுதியிலேருந்து வர்றாங்க. அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு வர்றாங்க. ஓகே, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி
கஜகஸ்தான் பகுதியிலிருந்து குதிரைகளை மேய்த்து கொண்டு வருகிறார்கள். இது வந்தவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு குதிரைகளை மேய்த்து கொண்டு வந்தவர்கள் தான் வேதத்தை இங்கே அறிமுகம் செய்கிறார்கள், பலியிடுதலை அறிமுகம் செய்கிறார்கள், புலால் உண்ணுதலையும் அவர்கள் மேலே அறிமுகம் செய்யல. ஏன்னா ஏற்கனவே நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்பில் நம்முடைய மரபில் இருக்கிறது. ஆனால் ஊன் சோறு என்கின்ற வகையில் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் தான் பசுவை பலியிட்டு குதிரையை பலியிட்டு ஆடுகளை யாகத்தில் பலியிட்டு அதை உண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ அவங்க பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி அந்த பசுக்களுக்காக குரல் கொடுப்பவர்களாகவும் தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். நந்தகுமார் குறிப்பிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. அதாவது இப்போ மேடம் பேசும்போது நம்ம தமிழ் பேசின உடனே நம்மளை தமிழ் கேக்குதா? பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கையை பின்பற்றுறேன். எனக்கு எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் சமம். நம்ம இந்த டாபிக் சம்பந்தமா தான் இப்ப நம்ம பேசுறோம். அடுத்தது அவங்க தமிழ் தேசியவாதிகள் அவங்க ஒரு பிரிவினைவாதிகள் அடையாளப்படுத்தினாக்கா பேசுறீங்க சார். இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கக்கூடியதுல நீங்க ஆன்மீக தலைப்பு வைக்கல, திராவிடமா ஆரியமானு வைக்கும் போது தமிழ் பண்பாடுன்னு சொல்றீங்க சார். நான் இப்ப மனிதர் பண்பாடுனா இதை ஏத்துப்பீங்களா? நீங்க எல்லாரும் மனிதர் தானே சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் டாபிக்காக வரேன். நான் இப்போ இல்ல, ஒண்ணு ஆரிய பண்பாடு சொல்லணும், திராவிட பண்பாடு சொல்லணும். அங்க மொழி இல்ல அப்படின்னா இந்த ரெண்டுல ஒண்ணுல தான் நீங்க நரேஷனை கட்டமைக்கீங்க. நான் திருப்பி அதைத்தாங்க சொல்றேன். அப்ப திராவிடம்ங்கிறது முதல்ல என்னன்னு ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் நமக்கு சொல்லணும் இல்லையா? இப்ப அவங்க புதுசா பாத்தீங்கன்னாக்கா திராவிடம்ங்கிறது ஒரு குணம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. திராவிடம்ங்கிறது எல்லாம் இடமா இருந்தது, இனமா இருந்தது, இன்னைக்கு குணமா மாறி இருக்கு, மொழியா இருக்கு. நம்ம சிந்து சமவெளியா இருக்கட்டும், ஆதிச்சநல்லூரா இருக்கட்டும், கீழடியா இருக்கட்டும், எங்கேயுமே கடவுள்கள் பத்தின அடையாளங்கள் நமக்கு தெரியல. அப்படி இருக்கிற போது மதத்தை வைத்தும் மொழியை வைத்தும் எப்படி இதை கட்டமைக்க முடியும்? அதனாலதான் சொல்ல வரேன். இன்னைக்கு அதாவது இப்ப குறிப்பா நீங்க சொல்றது நல்லா உள்வாங்கிக்க. நான் சொல்ற கருத்தை, ஒரு தமிழ் மொழி தான் இன்னைக்கு முதல் மொழியா இங்க பேசுறோம் இந்த திராவிட மொழி குடும்பத்துல. கரெக்டா இல்லையா? அப்போ எந்த மனிதர்கள் முன்னாடி இருந்திருப்பாங்க அதை சொல்லுங்க எனக்கு. ஒரு தமிழ் மொழி தான் முதல்ல பேசப்படும். அதுல மாற்று கருத்து சொல்ல, தமிழ் மூத்த மொழியா இருக்கட்டும். ஆனால் சிந்து சமவெளில அந்த குறியீடு இருந்துச்சா அப்படின்னு சொல்லணும்ல. தமிழ் மொழிக்கான ஏதாவது குறியீடு இருந்துச்சா? அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம காமன் சென்ஸோட பேசுறதுக்கும் ரிசர்ச் சென்ஸ்ல பேசுறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. காமன் சென்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா அந்த ரிசர்ச்னால எந்த யூஸும் கிடையாது. நான் சிந்து சமவெளி நாகரத்துல நிறைய பேருடைய புத்தகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்த ஆய்வு புத்தகங்கள்ல உள்ள கருத்துக்களை தான் நான் சொல்றேன். அதத்தாங்க சொல்றேன். நீங்க ஒவ்வொரு ஆய்வுக்கு பின்னாடியும் பல ஆய்வுகள் பேஸ் ஒர்க்கா இருக்கும். எந்த ஆய்வுகள்லயும் அவங்க எதில இருந்தா நந்தகுமார் சார், எந்த ஆய்வுகள்லயும் மொழி குறியீடுகள் இல்ல அப்படிங்கிறது தான் அந்த பதில தான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். நான் சொல்லவே வரல. இப்ப இன்னைக்கு மொழிங்கிறது முதல்ல தமிழ் தான் பேசப்பட்ட மொழியா இருந்தா அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் யாராவது இருக்கணும். சரி, ஒரு மூன்று காரணத்தினுடைய அடிப்படையில தமிழ் நாகரிகம் சொல்லுங்களேன். அதான் முதல்ல சொன்ன உங்களுக்கு, எல்லாருக்கும் விட முதல்ல தோன்றிய மொழி தமிழ் மொழி. அப்ப இந்த தமிழ் மொழியை பேசுறதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் பூராமே அவங்க தமிழ் மொழியை பேசும்போது அதுதான் அவங்களுடைய தமிழர் தான் முதல் இனமா இருந்திருக்கணும், முதல் மக்கள் கூட்டமா இருந்திருக்கணும், அதனுடைய நாகரிகம் தான் முதல் நாகரிகமா இருந்திருக்கணும், அதனுடைய கலாச்சாரம் தான் முதல் கலாச்சாரமா இருந்திருக்கணும். இப்ப கூட ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் சொல்லும் போது தமிழ் இலக்கியம்னாங்க. ஏன் திராவிட இலக்கியங்கள்? அங்க ஒரு இனக்குழுக்களுடைய அடையாளங்கள் தான் சார் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எல்லாம் திராவிடம் அல்லது ஆரியம். நீங்க அங்க ஒரு இனக்குழுக்களுடைய அடையாளம் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இனம்னா என்ன முதல்ல சொல்லுங்க. சரி.